ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். அண்ட் என்னோடய பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நீங்கள் விஷ் பண்ணும்போது ரொம்ப லிட்ரலாக எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுச்சிங்க உங்களோட கமெண்ட்ஸ் படிக்கும் போது. ஏன்னா ஜஸ்ட் ஒரு எஃப்எஃப் கேட்டோம், அந்த ஸ்டோரியை கேட்டோம், லைக் பண்ணோம், ஷேர் பண்ணோன்னு இல்லாமல் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுறது, ஒரு ஃப்ரெண்டு, ஒரு சிஸ்டர் மாதிரி நீங்கள் என்கிட்ட பேசுகிறது, கமெண்ட் பண்ணுறது எனக்கு லிட்ரலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு கூட எனக்கு நிஜமாக தெரியாது. பட் ஐ ஹாவ் டு தேங்க் யூ அண்ட் ஐ லவ் யூ கைஸ் வெரி மச். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே இப்படியே இருக்கட்டும், என் மேலேயும் என் சேனல் மேலேயும். அண்ட் நம்ம ஜான்வரி மந்தில் இருக்கோம். ஸோ இந்த மந்தில் யார் யாரெல்லாம் பர்த்டே ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னோடய விஷஸ். ஸ்டே ஹாப்பி அண்ட் ஹெல்தி. நம்ம ஜேகேவோட 2 ஷார்ட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி வந்துட்டு கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு. அப்போ லேட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம வயனோட இன்ட்ரோ பார்த்துடலாங்களா? இந்த ஸ்டோரியில் நம்ம வயன் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரோவர்ட்டுங்க. ஒரு மாதிரி யார்கிட்டையாவது பேசணுன்னாலும் ரொம்ப பயந்து தான் பேசுவாங்க. இவங்க வந்துட்டு ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் தான் வேலை செஞ்சுருக்குவாங்க. இப்போ தான் புதுசாக ஜாயின் ஆகிருக்குவாங்க. இவங்களோட இந்த நேச்சரை வந்து எல்லாருமே அட்வான்டேஜாக எடுத்துக்கின்னு இவங்கள யூஸ் பண்ணிக்குவாங்க. எப்படின்னா அவங்க செய்கிற வேலையெல்லாம் இவங்கக்கிட்டே கொடுத்து செய்ய வைக்கிறது, அப்புறமா ஏதாவது ஒன்று வேணும்னா போய் எடுத்துன்னு வான்னு சொல்கிறது, போய் காஃபி வாங்கிட்டு வான்னு சொல்கிறது, அவங்க பர்சனல் வேலையெல்லாம் இவங்கக்கிட்ட செய்ய வைக்கிறது, அந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. பட் இவங்களும் பாவம் புதுசாக வேறு ஜாயின் ஆகிக்குவாங்க. இவங்களும் ஒரு மாதிரி ஷை டைப்பு, இன்ட்ரோவர்ட் வேறு. எதுவுமே யார்கிட்டையும் எதிர்த்து பேசாமல் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுன்னுக்குவாங்க. இவங்களுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. கூட பிறந்தவங்க கூட யாருமே இல்லை. அம்மா வந்துட்டு ஒரு சின்ன ஸ்கூலில் ப்ரைமரி டீச்சராக வேலை செஞ்சுக்குவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வயனை படிக்க வச்சுருக்குவாங்க. அதனாலேயே வயன் டிகிரி முடித்த உடனே ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் தான் வேலைக்கு ஜாயின் ஆவாங்க. பட் வந்து ரொம்ப பேசிக் எம்ப்ளாய் மாதிரி தான் ஜாயின் ஆகிருக்குவாங்க. இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் போதும். போக போக இவங்க பற்றி டீட்டெயில்டாக நான் ஸ்டோரியில் சொல்கிறேன். இப்போ நம்மளோட ஹீரோ வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட ஹேண்ட்ஸம் ஹங்க் ஜியான் ஜங்குக். நீங்கள்லாம் இப்போது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டுக்குவீங்க. அவங்க வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ தாங்க. ஒரே ஒரு கம்பெனி இல்லைங்க, கம்பெனிஸ். அவங்களுக்கே தெரியாது எவ்வளோ பிரான்ச் இருக்குதுன்னு. அவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்கும். இவங்க வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன். பட் இவங்களோட பாட்டினா இவங்களுக்கு பயங்கர உயிருங்க. அவங்க பாட்டி ஒரு கோடை போட்டால் அதை தாண்டக்கூட மாட்டாங்க. அவ்வளோ பாசம் அவங்க பாட்டி மேலே. நம்ம ஜங்குக் கேரக்டர் அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டு. இந்த ஸ்டேட்டஸ், பணக்கார ஏழை அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. எல்லார் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்குவாங்க. அவங்க கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ்கிட்ட கூட அவ்வளோதான். அவங்க எல்லாருக்குமே ஜங்குக்குன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சுருக்குவாங்க. பட் அதே நம்ம ஜங்குக்கு கோவம் வந்துடுச்சின்னா அவங்க மனுஷனே இல்லை. அவங்க எம்ப்ளாயிஸ் வந்துட்டு பயந்து நடுங்குவாங்க. கரெக்டாக சொல்லணுன்னா நம்ம வயன் கேரக்டரும் ஜங்குக் கேரக்டரும் டோட்டல் ஆப்போசிட். வயன் வந்து இன்ட்ரோவர்ட்டுனா அதுக்கு எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராவர்ட்டு நம்ம ஜங்குக்கு. எல்லோரும் கூட ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்டோரியில் இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி மீட் பண்ணிக்குவாங்க? மீட் பண்ணிக்கினதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குமா? அரேஞ்ச் மேரேஜா, லவ் மேரேஜா, இல்லை வேறு ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கா? எல்லாத்தையுமே இந்த ஃபர்தர் ஸ்டோரியில் பார்க்கலாங்களா? இப்போ நம்மளோட ஹீரோ அதாங்க நம்ம ஜேகே அவங்களோட கேபினில் உட்காந்து யார்கிட்டயோ ஃபோனில் பேசின்னுக்கிறாங்க. வாங்க என்ன பேசின்னுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹனி ப்ளீஸ் டி, எப்படியாவது ட்ரை பண்ணு. நீ வர முடியலன்னா எப்படி? அது என்னோடய இம்பார்ட்டண்ட்டான டே தெரியுமா? நீ இல்லைன்னா எப்படி? அவங்க இன்னொரு பக்கம், எனக்கும் புரியுது ஜேகே, நான் மட்டும் இங்கே சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சிக்கிறியா? உன்னோட இம்பார்ட்டண்ட்டான டேல என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்னு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஆனால் நான் என்ன பண்ணிட்டோம், என்னோடய வேலை அப்படி இருக்குது ஜேகே. சேம் உன்னோட அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கிற அன்றைக்கே காலையில் எனக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது, நானே இல்லைன்னா எப்படி சொல்லு அப்படின்வாங்க. சரி ஓகே, அட்லீஸ்ட் மார்னிங் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரதுக்காகல ஈவினிங் நான் அதுக்கு ஒரு பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்ல, அட்லீஸ்ட் அதுக்காவது வாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அட்லீஸ்ட் நான் பார்ட்டிக்கு வரதுக்காவது எப்படியாவது ட்ரை பண்ணுறேன் ஜேகே அப்படின்னு சொல்லுவாங்க.
உங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே டவுட் வந்திருக்கும் இல்லைங்களா? யார் ஹானி? எதுக்காக அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு. ஹானி நம்ம ஜேகேவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ளஸ் சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஜேகேவோட அப்பா அம்மா, ஹானி அப்பா அம்மா 2 பேரும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப வருஷமாக பழக்கம். ஸோ அவங்க 2 பேரும் டிசைட் பண்ணி இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருக்குவாங்க. ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான். இனிஷியல் ஸ்டேஜஸில் ஜேகேக்கு ஹானி மேலே எந்த ஃபீலிங்ஸும் இருந்திருக்காது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் அவங்க இருந்திருக்குவாங்க. என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறமா கூட 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்திருக்குவாங்க. இவென்ச்சுவலாக டைம் போக போக கொஞ்சம் அந்த ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஃப்ரெண்டுன்றதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக ஃபியான்சேனா அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்குவாங்க. ஹானி கூட ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணு தான். அவங்க அப்பா கம்பெனி தான் இப்போது நம்ம ஹானி டேக் ஓவர் பண்ணியிருக்குவாங்க. நம்ம ஜேகேக்கு வந்துட்டு பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் அண்ட் யங்கஸ்ட் பிஸ்னஸ் டைக்கூன்ன்ற அவார்டு கிடைச்சிருக்கோம். இன்னும் 2-3 டேஸில் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்கு ஹானியை இன்வைட் பண்ணுறதுக்கு தான் அவங்க கால் பண்ணியிருக்குவாங்க. ஹானி வந்துட்டு வெளியூரில் இருக்குவாங்க. ஏன்னா அவங்களோட கம்பெனியில் ஏதோ ஒரு ஈவெண்ட் இருந்திருக்கோ, ஸோ அவங்க வெளியூருக்கு போயிருக்குவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட ஈவெண்ட்டும் ஜேகேவோட அவார்ட் ஃபங்க்ஷனும் ஒரே நாளில் இருந்திருக்கோம். அதுதான் இந்த டிஸ்கஷன். சரி, எப்படியோ அட்லீஸ்ட் பார்ட்டிக்காவது வரேன்னு சொன்னியே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ ஜேகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சாரி. சரி, நான் போகணும். எனக்கு இப்போ ஒரு மீட்டிங் இருக்குது. நான் ஈவினிங் கால் பண்ணுறேன். பாய், டேக் கேர், ஐ மிஸ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, ஐ லவ் யூ டூ அண்ட் ஐ மிஸ் யூ டூ, பாய் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணியிருக்குவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வையன், அதாவது நீங்கள் பிஸியாக வேலை செஞ்சுருக்குவீங்க உங்கள் ஆஃபீஸில். உங்களோட கலீக் வருவாங்க, அவங்க உங்கள் ஃப்ரெண்டு கூட. ஏ வையன், நீ பார்ட்டிக்கு வரியா அப்படின்னு. எந்த பார்ட்டிடி? ஏய் என்னடி எந்த பார்ட்டின்னு கேட்குற? அதான் எங்கள் பாஸ்க்கு அவார்ட் கிடைச்சிச்சில்ல, அதுக்கு அவர் ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கம்பெனியோட எல்லா எம்ப்ளாயீஸையும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒன்றும் இன்வைட் பண்ணலேடி அப்படின்னு சொல்வீங்க. ஆமாடி, நீ என்ன அவரோட கேர்ள் ஃப்ரெண்டா? உனக்கு பர்சனலாக இன்வைட் பண்ணுறதுக்கு அங்கே நோட்டீஸ் போர்டில் அந்த இன்விடேஷன் கார்டு போட்டிருக்காங்க, அதை போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, நான் அதை கவனிக்கவே இல்லைடி. கவனிச்சா கூட என்ன பிரயோஜனம்? எப்படி இருந்தாலும் நான் அந்த பார்ட்டிக்கு வர போகிறதில்ல அப்படின்னு சொல்வீங்க. ஏண்டி, உனக்கு தான் தெரியும் இல்லையாடி, எனக்கு இந்த பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணணுன்னாலே பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்வீங்க. ஏ வையன், பார்ட்டினா இது வேறு மாதிரியெல்லாம் இருக்காதுடி. இந்த பார்ட்டியில் எல்லா எம்ப்ளாயீஸும் இருக்குவாங்க. ஸோ கொஞ்சம் டீசெண்டான பார்ட்டியாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, உனக்கு எங்கள் பாஸ் பற்றி தெரியும் இல்லை, அவர் பொண்ணுங்க சேஃப்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்னு. ஸோ நீ ஒன்றும் பயந்துக்காத. ஏய் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய பார்ட்டிலலாம் நல்ல நல்ல சாப்பாடு கிடைக்கோடி, அத்தை மிஸ் பண்ணிடுவோம். ஏ பிரியா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லடி அப்படின்னு சொல்வீங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும், இது சொன்னதுக்கப்புறமா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக உங்கள் ஃப்ரெண்டே பார்க்குவீங்க. உன்னோட க்ரஷ்ஷு அதான்டி ஃபேஷன் டிசைனிங் பிரான்ச்சில் இருக்காரே சஞ்சய், அவர் கூட வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஹேய் கத்தி பேசாதடி, யாராவது கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்வீங்க. சரி சரி இப்போ சொல்லு, பார்ட்டிக்கு வரியா இல்லையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக ஹெட் டவுன் பண்ணுவீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு, எனக்கு உன்னோட ஆன்சர் கிடைச்சிருச்சு, நீ பார்ட்டிக்கு கண்டிப்பாக வருவ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் ஸ்மைல் பண்ணி ஹெட் நோட் பண்ணுவீங்க. ஆமாங்க, நீங்கள் வந்து ஜேகேவோட ஒன் ஆஃப் த பிரான்ச்சில் தான் வேலை செஞ்சுருக்குவீங்க. உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு பிரான்ச்சில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி மேலே க்ரஷ் இருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறது, எல்லாருமே உங்களை புல்லி பண்ணாக்கா ஆஃபீஸில் அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குவாங்க. ஸோ உங்களுக்கு அவங்க மேலே ஒரு க்ரஷ் மாதிரி டெவலப் ஆகிருக்கும். இப்படி டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஈவினிங் ஜேகே வந்துட்டு இப்போ வீட்டில் டின்னர் சாப்பிட்டுக்குவாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட. ஹானி என்ன சொன்ன ஜேகே அப்படின்னு கேட்பாங்க அவங்க அம்மா. அவளால் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாமா, அட்லீஸ்ட் பார்ட்டிக்காவது வர சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா, உன்னோட அவார்ட் ஃபங்க்ஷனை விட இம்பார்ட்டண்ட் வேலை என்னவா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது ஜேகே வந்துட்டு, அம்மா
அவ்வளோ ஒரு கம்பெனிக்கு சிஇஓம்மா. ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு தான் போயிருக்கா, இல்லைன்னா கண்டிப்பாக வந்திருப்பாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா, ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ மை சன். இப்படி தான் இருக்கணும். கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை எந்த காரணத்துக்கோ விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகேயோட அம்மா அவங்க அப்பாவே பார்த்துட்டு, ஆமாம், என் புள்ள மட்டும்தான் அவளுக்கு எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணுறது, ஃப்ரீடம் கொடுக்கறது, எல்லாத்துலேயும் என்கரேஜ் பண்ணுறது. ஆனால் அவள் எப்போவுமே அவளோட கரியர், கம்பெனி, வெறும் அதுக்கே இம்பார்ட்டன்ஸ் தரா. எனக்கு என்னமோ இது சரியாகவே படல. இப்போவே எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறமா என் பிள்ளைய எப்படி பார்த்துக்க போகிறாளோ. நீங்கள் தான் என் பேச்சே கேட்காம ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அர்ஜெண்ட்டாக என் பையனுக்கு அந்த பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா ஏதோ சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளே ஜேகே, மா இப்போ எதுக்குமா அதெல்லாம் பேசின்னுக்கிற? அதுவும் இல்லாமல் அவ்வளோ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் தரா. என்னோட கரியருக்கோ அவள் அவ்வளவே என்கரேஜ் பண்ணுறாம்மா. இப்போ பாருங்களேன், அவளோட ஈவெண்ட்டுக்கும் என்னை இன்வைட் பண்ணா, ஆனால் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவள் ஏதாவது கோச்சிக்கினாளா? இல்லை தானே. அப்போது அவள் வர முடியாதுன்னு சொன்ன மட்டும் நம்ம எதுக்குமா இந்த மாதிரியெல்லாம் பேசணும்? கரெக்டாக சொன்னேன் ஜேகே, உங்கள் அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா. அப்போ அவங்க அம்மா ஃபுல் கோமா, ஆமாம், எனக்கு தான் எதுவுமே புரியுறதில்ல. நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக நீ உன்னோட ஆஃபீஸு, அவள் அவளோட கரியருன்னு கட்டிட்டு அழுவுங்க. நான் என்ன அவளை கம்பெனியை பார்த்துக்க வேணாம் நான் சொல்லின்னுக்கிறேன். அவளோட கரியருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸில் 1% கூட என் பையனுக்கு கொடுக்குறது இல்லையே. எனக்கும் ஆசையாக இருக்காதா? எனக்கு வரப்போகிற மருமக என் பையனை நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கணும், அவன் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தானே நான் கேட்குறேன். சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு மா மா அப்படின்னு கத்தினேக்குவாங்க. பட் அவங்க கண்டுக்காமல் எந்திரிச்சு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. பா என்னப்பா அம்மா எப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகேயோட அப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத ஜேகே, நான் உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிருக்குவாங்க. பட் அவங்க பாட்டி வந்துட்டு ஜேகேயே பார்த்துன்னுக்குவாங்க, எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல். பாட்டி, இங்கே ஒரு வாரே நடந்துருச்சு, நீ என்ன பாட்டி எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இவ்வளோ கூலாக உட்காந்துன்னுக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகேயோட பாட்டி அவங்களையே பார்த்து, எனக்கு உங்கள் அம்மா சொல்கிறது 100% உண்மைன்னு தோணுது ஜேகே. ஏன்னா அந்த பொண்ணு உன்னை எந்த விஷயத்துலையும் கண்டுக்கிறதே இல்லை. எப்போவுமே அம்மாங்களுக்கு தெரிய வந்துடும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. நீ உங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிட்ட, ஆனால் என்கிட்ட நீ எதுவும் சொல்ல முடியாது ஜேகே. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் அந்த கம்பெனி ஒரு சின்ன ஈவெண்ட்டுக்கு தான் அவள் போயிருக்கிறது. உன்னோட அவார்ட் ஃபங்க்ஷன் எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுன்னு அவளுக்கு தெரியாதா? ஆனாலும் அவள் அவளோட கம்பெனிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான். ஃப்யூச்சரில் கல்யாணத்துக்கு அப்புறமாவும் அவளை இப்படியே கண்டினியூ பண்ண எப்படி? அதுதான் ஜேகே உங்கள் அம்மா கேட்குறா அப்படின்வாங்க. அப்போ ஜேகே, பாட்டி, ஃப்யூச்சரில் கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லாம் சரியாயிடும். இப்போது அவள் கரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்றதுனால ஃப்யூச்சர்லேயும் அப்படியே இருக்குவான்னு எப்படி பாட்டி சொல்ல முடியும்? எதுக்கு பாட்டி இவ்வளோ சின்ன விஷயத்த இவ்வளோ பெருசாக்குறீங்க? ஏன் அவள் வரலன்னா என்ன அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்காதா? ஏன் நீங்கள்லாம் இல்லையா எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகே, நான் வெறும் அவார்ட் ஃபங்க்ஷன் பற்றி மட்டும் பேசினில்லை. சரி விடுங்க பாட்டி, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது வேணாம், நான் என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்போது ஜேகேயோட பாட்டி அவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு, என் பேரை எவ்வளோ பெரிய கம்பெனி பாஸ் ஆனால் என்ன, அவன் இன்னும் குழந்த மாதிரியே இருக்கா அப்படின்னு அவங்க பாட்டி அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் வந்துட்டு உங்களோட வார்ட்ரோப்பில் இருக்கிற துணி எல்லாமே கீழே இழுத்து போட்டுக்குவீங்க. எதுக்குன்னா பாட்டிக்கு எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு செலக்ட் பண்ணிக்குவீங்க. உங்கள் அம்மா உள்ளே வந்துட்டு, ஏய் வயன், என்னடி பண்ணி வச்சுருக்க? எதுக்குடி வார்ட்ரோப்பில் இருக்கிற துணியெல்லாம் இப்படி கீழே இழுத்து போட்டிருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள், அம்மா, நாளைக்கு எங்கள் ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி இருக்குமா, அதுக்கு எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு செலக்ட் பண்ணின்னு இருந்தேன், என்கிட்ட ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லையம்மா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா, அடி பாவி, அப்போ இங்கே போட்டுக்கிறதெல்லாம் என்னடி அப்படின்னு கேட்பாங்க. அம்மா, இதெல்லாம் சிம்பிள் ட்ரெஸ்ஸுமா, இதெல்லாம் யாராவது பார்ட்டிக்கு போடுவாங்களா? எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே எப்படி ட்ரெஸ் பண்ணின்னு வருவாங்க தெரியுமா? நார்மல் ஆஃபீஸ்க்கே அவ்வளோ ஸ்டைலாக வராங்க, அப்போ பார்ட்டிக்கு எப்படி வருவாங்க
அதுவும் இல்லாமல் நான் வேலை செய்கிற கம்பெனிக்கு எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது தெரியுமா? அவ்வளோ பிரான்ச்சஸ்லேருந்து எம்ப்ளாயீஸ் வருவாங்க. அவங்க முன்னால் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு போனால் எப்படிம்மா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, இதை பார்வையன், அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, இவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு, உனக்கு எது நல்லா தெரியும், நீ எந்த ட்ரெஸ்ஸில் கம்ஃபர்டபுளாக இருக்குவே அதை பற்றி யோசிக்கணும். உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணுங்கள்லாம் மினி ஸ்கர்ட்ஸு, சின்ன சின்ன டாப்புங்கெல்லாம் போட்டுன்னு வருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் உனக்கு போட்டு பழக்கம் இருக்கா? நீ போட்டால் ஹேண்டில் பண்ணுவியா? அப்படின்வீங்க. அப்போ உங்கள் அம்மா, அப்போது நீ எந்த ட்ரெஸ்ஸை கான்ஃபிடெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறியோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மாவையே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, அம்மா இந்த வருஷம் பர்த்டேக்கு எனக்கு ஒரு சாரீ வாங்கி கொடுத்தீங்களே, அந்த சாரியில் கூட நான் ரொம்ப அழகாக இருக்குவேன்னு சொல்வீங்களே, அதே கட்டிட்டு போகவா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ உங்கள் அம்மா, தாராளமாக கட்டிட்டு போ, அதில் நீ தேவதை மாதிரி தெரியுற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தேங்க்யூ வெரி மச்மா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா, எதுக்கு அப்படின்வாங்க. இல்லை, எப்போல்லாம் என் கான்ஃபிடென்ஸ் லெவல் லோவாக இருக்குமோ அப்போல்லாம் நீங்கள் வந்து பூஸ்டப் பண்ணுறீங்கம்மா. பையன், நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் எப்போ தெரியுமா லோ ஆகுது? அடுத்தவங்கள பார்த்துட்டு அவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறோம் பாரு, அப்போ தான். நீ எப்படி இருக்கியோ அப்படியே அழகாக இருக்கே தெரியுமா? நீ ஃபஸ்ட்டு உன்னை லவ் பண்ணு, அப்போ உன்னோட கான்ஃபிடென்ட் லெவல் ஆட்டோமேட்டிக்காக ஹை ஆகிடும். எப்போ உனக்கு இப்படியெல்லாம் ஃபீல் ஆகுதோ என்கிட்ட வந்து நீ பேசு, நான் இருக்கேன் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிடுவீங்க. உங்கள் அம்மா உங்களோட பேக் கேர்ஸ் பண்ணிவிட்டு, சரி சரி இப்போ எமோஷ்னல் ஆகிற டைம் இல்லை, சீக்கிரமாக போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, அப்படியே அந்த வார்ட்ரோபை க்ளீன் பண்ணி வை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டீஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிருக்குவாங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸில் வேலை செஞ்சுன்னுக்குவீங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு உங்கள் டெஸ்க்கு முன்னாடி ஒரு சேர் புல் பண்ணி வந்து உக்காருவாங்க. உங்கள் டேபிள் மேலே லீன் ஆவாங்க. நீங்கள் டக்குன்னு உங்கள் ஹெட்டை லிஃப்ட் பண்ணி பார்க்குவீங்க. பார்த்தா உங்களோட க்ரஷ்ஷு. உங்களுக்கு ஃபுல் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிடும் அவங்கள பார்த்த உடனே. சார் நீங்களா அப்படின்னு கேட்குவீங்க. ஏன் என்னை இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலையா அப்படின்வாங்க. அப்படி இல்லை, திடீர்னு வந்திருக்கீங்களே அதான் கேட்டேன். அவங்க அப்படியே உங்கள் டேபிள் மேலே ஃப்ரண்ட்டில் லீன் ஆகிட்டு, உன்னை பார்க்கணும் போல் தோணுச்சு அதான் வந்தேன் அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு வைட் ஐஸில் அவங்களே பார்க்குவீங்க. அப்போ அவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஜஸ்ட் ஜோக்கிங், ஆக்சுவலி இந்த பிரான்ச்சில் இருக்கிற ஒரு சீனியர் எம்ப்ளாயி கிட்ட சிக்னேச்சர் வாங்க வந்தேன், அப்படியே உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்வாங்க. ஆமாம், நாளைக்கு பார்ட்டிக்கு நீ வரதானே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள், ஆமாம் சார் வர அப்படின்னு சொல்வீங்க. அதான் நீ எங்கே வராத போயிடுவியோன்னு உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். அப்படி நீ வராத இருந்திருந்தா நான் எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு போயிருக்குவேன். பார்ட்டி அட்டென்ட் பண்ண மாதிரி இருக்கோம், நம்ம 2 பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் இல்லையா அப்படின்வாங்க. நீங்கள் வந்து ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு ஹெட் டவுன் பண்ணி அப்படின்னு சொல்வீங்க. நாளைக்கு பார்ட்டிக்கு நீ எப்படி வருவ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் பிரியா கூட வரேன் சார் அப்படின்னு சொல்வீங்க. ஓ ஓகே, தென் see you வயன், நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிருக்குவாங்க. உங்களுக்கு ஒரே ஷை, ஒரு பக்கம் ஹாப்பியாக கூட இருக்கும். ஏன்னா அவங்க வந்து உங்ககிட்ட பேசிட்டு போந்து அவங்க எப்படி தாங்க உங்ககிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசினுக்குவாங்க. ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் கூட அவங்க. அதனால தானே உங்களுக்கு அவங்க மேலே க்ரஷ் இருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக உங்கள் நெயில்ஸை பைட் பண்ணிவிட்டு அவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குவீங்க. அப்போது ஒரு சவுண்டு அப்படின்னு, யாருன்னு பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு பிரியாதா. என்னம்மா இவ்வளோ ப்ளஷ்ஷாக இருக்கிற அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் உங்கள் 2 கையால் உங்கள் சீக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே ரொம்ப வேர்க்குது அதுக்கு தான் அப்படின்னு சொல்வீங்க. ஆமாம்மா, ஏசி ரூமில் வேர்க்குதுன்னு சொன்ன ஆள் நீ தாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஹேய் சும்மா இருடி, ஏண்டி எப்போவுமே என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்வீங்க. சரி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குவாங்க. அது வந்து நாளைக்கு பார்ட்டிக்கு வரியா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறமா எப்படி வரேன்னு கேட்டாங்க. ஏன் அவங்க வந்து உன்னை பிக்கப் பண்ணின்னு போகிறாங்களாம்மா அப்படின்னு கேட்குவாங்க.
அதுக்கு இல்லடி, ஏதோ ஒரு கன்சர்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்வீங்க. சரி சரிம்மா, நீ உன் க்ரஷை விட்டு கொடுக்க மாட்டியே அப்படின்வாங்க. ஏய் சும்மா இரண்டு, யாராவது கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்வீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ, நெக்ஸ்ட் டேவோ ஆகிட்டுக்கோ. இப்போ வந்துட்டு நீங்கள் பார்ட்டிக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுக்குவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட கிளம்பின்னுக்குவீங்க. ஏய் பையன், என்னடி சாரி கட்டிட்டு இருக்க? ஏண்டி நல்லா தெரியலையா அப்படின்னு கேட்குவீங்க. ஏய் சூப்பராக தெரியடி, இந்த சாரியில் எப்படி செக்ஸியாக தெரிஞ்சுன்னுக்குற தெரியுமாடி, நான் மட்டும் பையனாக இருந்திருந்தா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், ஹேய் சி என்னடி பேசுகிற நீ தானடி கேட்ட எப்படி தெரிஞ்சுன்னுக்கிறேன்னு, அத்தனை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண அவ்வளோதான் அப்படின்னு சொல்வாங்க. அம்மா தாயே, உன்னோட எக்ஸ்ப்ளனேஷனே வேணாம், ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் ஸ்மைல் பண்ணி அங்கேருந்து போயிருக்குவீங்க. இன்னொரு பக்கம் ஜேகேவோட கண் வந்து என்ட்ரன்ஸ் மேலேயே இருக்கும். ஏன்னா அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது ஃபியான்ஸே வரேன்னு சொல்லியிருக்குவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு வெயிட் பண்ணியிருக்குவாங்க. என்ன ஜேகே, பார்ட்டிக்கு வந்துடுவான்னு சொன்னேன், எங்கே இன்னும் காணோம் அப்படின்வாங்க. அப்போது அம்மா அவள் பிஸியாக இருக்கான்னு சொன்னா இல்லை, எப்படியோ பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே வந்துடுவாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க அம்மா, அவளோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் அவார்டு வாங்கியிருக்கா, அவள் இங்கே நின்று எல்லாரையும் சந்தோஷமாக வெல்கம் பண்ணும். அதை விட்டுட்டு அவளே கெஸ்ட்டு மாற்றி நடுவில் வரா, நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணுற, இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ கடவுளே அப்படின்வாங்க. அப்போது ஜேகேயோட பாட்டி வந்து, விடுமா, நீ எதுக்காக டென்ஷன் பண்ணிக்கிற, அவனே கூலாக இருக்கா. அத்தை, உங்களுக்கு என்னோட கஷ்டம் புரியல அத்தை, எனக்கு நல்லா புரியுது நீ எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னு. ஆனால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, அவனுக்கு அவள் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம். இப்போ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்வாங்க. அப்போ ஜேகே, எதுக்கு பாட்டி நீங்களும் அம்மாவோ ஹானியை பார்த்தா அவ்வளோ வெறுக்கிறீங்க, அவள் என்ன பண்ணக்கூடாதது பண்ணிட்டா, அவளோட கரியர் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய தப்பா, எதுக்கு பாட்டி அப்படின்வாங்க. அப்போது அவங்க அம்மா, ஜேகே, அவளோட கரியர் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்ல, ஆனால் அவள் வந்து கரியர் மேலே அப்சஸ்டாக இருக்கா. அது உனக்கு இப்போ புரியாது, கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறமா அவள் உனக்கு டைமே கொடுக்காம அவள் கரியர் பின்னால் ஓடுவா பாரு, அப்போ புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் அவங்க அம்மா எதோ சொல்ல வருவாங்க. பட் ஜேகேயோட கண் வந்து அந்த என்ட்ரன்ஸ்க்கு ஸ்டக் ஆகிடும். அவங்க ஃபேஸில் என்னமோ ஒரு மாதிரி க்ளோ, ஒரு மாதிரி கண்ணில் ஷைன் இருக்கும். அவங்க அம்மா வந்துட்டு அவங்க ஃபியான்ஸே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பின்னால் திரும்பி பார்க்குவாங்க. பார்த்தா நீங்கள் நின்றுக்குவீங்க. அவங்க பாட்டி கூட அதே டைரெக்ஷனில் பார்க்குவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட என்னமோ பிஸியாக பேசிட்டு வந்துன்னுக்குவீங்க. ஜேகே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்துருக்குவாங்க. நீங்கள் அவங்க ஆஃபீஸில் வேலை செஞ்சு கூட அவங்க உங்களை அப்சர்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியல எதுக்காக உங்களை அப்படி பார்த்துன்னுக்குறாங்கன்னு. ஏன்னா ஜேகே வந்துட்டு எந்த பொண்ணுங்களையும் அந்த மாதிரியெல்லாம் பார்த்துருந்தே கிடையாது. அவங்க அம்மா பேசும்போது தான் ஜேகே அவங்க சென்ஸுக்கே வருவாங்க. யார் ஜேகே அது அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலம்மா, பின்ன அப்படி பார்த்த, நான் என்னமோ உனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு நினச்சேன். தெரியல, என் கம்பெனியோட ஏதோ ஒரு பிரான்ச்சில் வேலை செய்கிற பொண்ணுன்னு தெரியுது, இது வரைக்கும் நானும் இந்த பொண்ணை பார்த்தே இல்லைம்மா அப்படின்வாங்க. அப்போது ஜேகேயோட அம்மா உங்களையே பார்த்து, என்ன லட்சணமாக இருக்கிறா இல்லையா அத்தை அந்த பொண்ணு, என் கண்ணே பட்டுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகேம்மா, ப்ளீஸ்மா தயவு செஞ்சு ஹானியை எந்த பொண்ணு கூட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க கோவமா. இன்னொரு பக்கம் நீங்கள், ஏய் இங்கே நான் ஒண்டி தாண்டி சாரியில் வந்திருக்கேன், எல்லோரும் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்காங்கடி அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, அத்தாண்டி நீ டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலாக தெரிஞ்சுன்னுக்கிற தெரியுமா, இங்கே எல்லாருமே காமனாக போட்டுன்னுக்கிற ட்ரெஸ்ஸே போடுறாங்க, நீ ஒண்டி தான் சாரியில் இருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம பாய்ஸ் உன்னை எப்படி பார்த்தாங்கன்னு பார்த்தியா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், ஹே அவரு கேவலமாக தாண்டி பார்த்துருப்பாரு, பாட்டிக்கு யாராவது புடவையில் வருவாங்களான்னு. அதுவும் இல்லாமல் அவருக்கு இருக்கிற பிரான்ச்சஸில் எந்த பிரான்ச்சில் வேலை செய்கிறேன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பே இல்லடி. அதுவும் இல்லாமல் அவருக்கு இருக்கிற அந்த அழகான ஃபியான்ஸை விட்டுட்டு
நம்மளெல்லாம் எதுக்காகடி பார்க்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்குவீங்க. அதுக்குள்ளேயோ உங்களோட க்ரஷ் வருவாங்க. அதாங்க சஞ்சய். வாவ் வயன், யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் அப்படின்வாங்க. நீங்கள் ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்வீங்க. ஹேய் என்ன வயன், நம்ம ஆஃபீஸில் இல்லை இப்போது, நீ என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம், ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த சர்ன்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சார் திடீர்னு அப்படின்வீங்க. அப்போது சரி கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணுவீங்க ஹெட் டவுன் பண்ணிவிட்டு. பட் அங்கே ஒருத்தவங்க உங்களையே பார்த்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, ஜேகே. அவங்க ஃபியான்ஸே வரலன்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனு, அவங்க அம்மா வேறு அவங்க ஃபியான்ஸை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அது ஒரு கோவம். இன்னொரு பக்கம் நீங்கள் அவங்க கூட பேசுகிறது அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்கோ இரிட்டேட் ஆகிருக்கோ, அது என்னத்துக்குன்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க கோவத்துக்கு கண்டினியூஸாக ட்ரிங்க்ஸ் பண்ணினே இருக்குவாங்க. வாங்களே நம்ம அங்கே போய் உக்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் உங்களை கூப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு 2 பேரும் அவங்க கூட போவீங்க. போய் 3 பேரும் பேசி என்ஜாய் பண்ணியிருக்குவீங்க. அவங்க உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்குவாங்க. நீங்கள் வந்து ப்ளஷ் ஆகினே இருக்குவீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும், அவங்க வந்து நடுவில் இருக்கிற மாதிரி. ஸோ அவங்க அது ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து அங்கே நெஞ்சு போயிட்டுக்குவாங்க. நீங்கள் 2 பேரும் பேசினே இருக்குவீங்க. அப்போ சஞ்சய், பையன் அந்த ஸ்டார்டர் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, எடுத்துகிட்டு வர சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் இல்லை வேணாங்க, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு ரொம்ப ஸ்பைஸியாக இருந்திருக்கோம். நீங்கள் வந்துட்டு காஃப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ஸ்பைசி ஃபுட் ஒத்துக்காதா அப்படின்வாங்க. இல்லை ப்ளீஸ் எனக்கு தண்ணி கொடுங்க, எனக்கு ஸ்பைசி ஃபுட் அலர்ஜிங்க அப்படின்னு சொல்லிட்டு இரும்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஐயோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி வயன், ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எந்திரிச்சு ஓடி போவாங்க. அதுக்குள்ளேயோ வெயிட்டர் வந்துட்டு இந்த சைட்லேருந்து ட்ரேயில் தண்ணி கிளாஸுங்க எடுத்துன்னு வந்துக்குவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதுலேருந்து ஒரு கிளாஸ் எடுத்து கடகடன்னு குடிச்சிடுவீங்க. அவங்க மேம் அப்படின்றதுக்குள்ளேயே நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டுக்குவீங்க. இது என்ன இது தண்ணி இவ்வளோ கேவலமாக டேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்வீங்க. அதுக்குள்ளே சஞ்சய் வருவாங்க தண்ணி எடுத்துன்னு. இந்தா வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிக்குவீங்க. இது வந்து சஞ்சய் இதுக்கு முன்னாடி குடித்த தண்ணி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வியர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்வீங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது, நீ வந்து ரொம்ப ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டதுனால உனக்கு அப்படி ஃபீல் ஆகிருக்கும், சரி சீக்கிரமாக தண்ணி குடி அப்படின்வாங்க. உங்களுக்கு தெரியாதுங்க, நீங்கள் தண்ணின்னு நினச்சி ஆல்கஹால் குடிச்சிட்டுக்குவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கோ, ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிருக்குவீங்க. சஞ்சய் ஆக்சுவலி எனக்கு என்னமோ ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் ஆகுது, நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது சஞ்சய் வந்துட்டு, என்னாச்சு வயன், இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன், திடீர்னு என்னாச்சு, அந்த ஃபுட்டு ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சா, ஐம் ரியலி வெரி சாரி வயன், எனக்கு தெரியல அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இட்ஸ் ஓகே சஞ்சய், எனக்கு வேறு என்னமோ ஒரு மாதிரி எனக்குது, நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அங்கேயே ஒரு வெயிட்டர் போயின்னுக்குவாங்க. அவங்கக்கிட்டே போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே வாஷ்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ அவங்க ஸ்ட்ரெயிட் போய் லெஃப்ட்டுன்னு இருக்குவாங்க. பட் அந்த சவுண்டில் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் போய் ரைட்டுன்னு கேட்குவீங்க. இன்னொரு பக்கம் ஜேகே வந்துட்டு கண்டினியூஸாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அன்கண்ட்ரோலபிள் ஆகிட்டுக்குவாங்க. அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து ஜேகே ரொம்ப செட்யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹாய் சார், நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க சார், எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குவாங்க. ஏன் பர்சனல் விஷயத்தில் தலையிடுறதுக்கு நீ யார் அப்படின்வாங்க. நான் உங்களோட எம்ப்ளாய் சார், என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்வாங்க. எம்ப்ளாய் மாதிரி நடந்துக்கிறத கற்றுக்கோ, என்கிட்ட வர்றது என்னை தொட்டு பேசுகிறதெல்லாம் பண்ண, அவ்வளோதான், ஜஸ்ட் ஸ்டே அவே ஃப்ரம் மீ அப்படின்வாங்க. அந்த பொண்ணு ஜேகே கை பிடிக்க வருவாங்க. அப்போ ஜேகே அந்த கையை ஹார்ஷாக தட்டி விடுவாங்க. அப்போ அவங்க கைப்பட்டு அந்த கிளாஸில் இருக்கிற ட்ரிங்க்ஸ் ஃபுல்லாக அவங்க மேலே ஷிட், ஓ சாரி சார், சாரி, நான் வேணும்னு பண்ணல,
நீங்கள் தட்டி விட்டுருந்தோ என் கை அந்த கிளாஸ் மேலே பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ட்ராமா பண்ணி ஜேகே டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்குவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு காட்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ அவங்களோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. இந்த பொண்ணை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க, இவ இனிமேல் என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது, என் கம்பெனிலேயோ அவள் வேலை செய்யக்கூடாது. அப்போ ஜேகேவோட கார்ட்ஸ் வந்துட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் வெளியே விட்டுடுவாங்க. இன்னொரு பக்கம் ஜேகே வந்துட்டு அந்த ட்ரெஸ் மேலே ஆகிருக்கிறது எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்காக வாஷ்ரூம் பக்கம் போயிருக்குவாங்க. நீங்களும் அங்கே தான் இருக்குவீங்க, பட் நீங்கள் வந்து ராங் டைரெக்ஷனில் போயிட்டுக்குவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த வாஷ்ரூம் கிடைக்காம அப்படியே தடுமாறிட்டே வருவீங்க. என்னது இங்கே வாஷ்ரூமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த சைடில் ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து வந்திருக்குவாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்குவீங்க. ஃபஸ்ட்டே உங்களால் ப்ராப்பராக நடக்க முடிஞ்சிருக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்னென்னா கீழே விழணும். அப்போது டக்குன்னு ஜேகே வந்து உங்கள் வேஸ்ட்டில் கை போட்டு உங்களை புல் பண்ணிக்குவாங்க உங்ககிட்ட. நீங்கள் வந்துட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கையை உங்கள் வேஸ்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. பட் ஜேகே வந்துட்டு அவங்களோட ஹோல்டை டைட் பண்ணிவிட்டு உங்களை இன்னும் கிட்டே புல் பண்ணிக்குவாங்க. சார் என்ன பண்ணுறீங்க, என்னை விடுங்க சார் அப்படின்னு சொல்வீங்க. யார் நீ அப்படின்னு கேட்குவாங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா, நான் உங்கள் கம்பெனியில் தான் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாய். என்ன பாஸ் சார் நீங்கள், ஒரு எம்ப்ளாய் பற்றி உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்வீங்க. எம்ப்ளாயா, இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்வாங்க. இதுக்கு தான் சொல்கிறது அடிக்கடி எல்லா பிரான்ச்சுக்கும் விசிட் பண்ணுங்கன்னு. நீங்கள் வெறும் உங்களோட அந்த பெரிய பிரான்ச்சில் மட்டுமே இருந்தாக்கா அட்லீஸ்ட் இந்த மாதிரி பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணும் போதாவது நீங்கள் வந்து டைரெக்டாக எல்லாருக்கும் சொல்ல இல்லை. அது என்ன இன்விடேஷன் அனுப்பி நோட்டீஸ் போர்டில் போட வச்சு, ஏன் உனக்கு அப்படி பண்ணால் பிடிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இன்ஃபேக்ட் நான் இந்த பார்ட்டிக்கே வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் என் க்ரஷ் இருக்காங்க இல்லை, அதான் சஞ்சய், அவங்க வந்து எவ்வளோ ஸ்வீட்டாக என்னை இன்வைட் பண்ணாங்க. அவங்களுக்காகத்தான் நான் இந்த பார்ட்டிக்கே வந்தேன். ஏய், ஏன் முன்னாடியே நின்றுட்டு எவனோ பற்றி எதுக்கடி பேசுகிற? அவங்க எவனும் இல்லை சார், என்னோட க்ரஷ்ஷு. நான் இப்போ போய் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. விடுங்க சார், நான் போகணும் சீக்கிரம், இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு முடியாது, நீ அவனுக்கெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சார், இது போங்காட்டம், நீங்கள் மட்டும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாமா, நீங்கள் மட்டும் ஃபியான்ஸை வச்சுக்கணுமா, நம்மளாம் வச்சுக்க கூடாதா? நான் இப்போ போய் ப்ரப்போஸ் பண்ணோம், என்னை விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஆக்சுவலி நான் என் ஃபியான்ஸையை லவ்வே பண்ணல. அப்பா சொன்னாங்க, ஓகே சொல்லிட்டேன், என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிட்டேன். ஆனாலும் தெரியலடி, அவன் மேலே எனக்கு லவ் வர மாட்டேங்குது. ஆனால் நீ யாருன்னே எனக்கு தெரியாது. உன்னை அந்த டோர்கிட்ட பார்த்த உடனே என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இந்த ட்ராமாலெல்லாம் காமிக்கிறாங்களே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், அது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் எல்லாம் பொய், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னை விடுங்க, என்ன டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் போய் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அது கூட தெரியலையா, ஐ லவ் யூ அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே மக்கு, ஐ லவ் யூன்னு இப்படி ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது, இரு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ணிவிட்டு சும்மா ப்ரிட்டண்ட் கையில் ஒரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு ஐ
லவ் யூ, வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா கை நீட்டுவீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு சும்மா ரிங் போட்ட மாதிரி போட்டுட்டு வைடாக ஸ்மைல் பண்ணி உங்களையே பார்த்து எந்திரிச்சு நிற்கிவாங்க. நீங்கள் கூட ஜேகேயை பார்த்துக்குவீங்க. உங்கள் கண் வந்துட்டு ஒரு மாதிரி ஹாஃப் க்ளோஸ்டாக இருக்கும். ஏன்னா 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுக்குவீங்க. 2 பேருக்கும் அந்த ஆல்கோஹால் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இவ்வளோதானா ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்வீங்க. அப்போ ஜேகே இன்னும் இல்லை, நீ ஓகே சொல்லிட்டேல்ல, அப்போ நான் உன்னை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ, ஆனால் எனக்கு எப்படி கிஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்வீங்க. நான் சொல்லித்தரேன், வெயிட், அதையும் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஒரு மாதிரி ஹாஃப் க்ளோஸ்ட் ஐஸில் உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணி உங்கள் 2 சீக்ஸையும் ஹோல்ட் பண்ணி டக்குன்னு உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. 2 பேரும் சென்ஸில் இல்லை, ஃபுல்லி ட்ரங்க்கு. ஜேகேக்கே தெரியாமல் டீப்பாக கிஸ் பண்ணிக்குவாங்க. நீங்களும் அந்த கிஸ் பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அந்த கிஸ் அப்படியே ரஃப் கிஸ்ஸாக மாறும். அவங்க அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே பேக்வர்ட் டைரெக்ஷனில் நடந்துன்னு போவாங்க. அங்கே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே உள்ளே போயிட்டு 2 பேரும் அவங்க ரூம் டோர் லாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகே செஸ்ட் மேலே கை வச்சுட்டு விடுங்க என்ன, எனக்கு ப்ரீத் பண்ண முடியல அப்படின்னு சொல்வீங்க. ஏய், நீ என்ன லவ் பண்ணுறன்னு சொன்னேல்ல அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஆமாம் லவ் பண்ணுறதா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ என்னை எதுக்காக நீ கிஸ் பண்ண விட மாட்டேன்ற அப்படின்வாங்க. எனக்கு ப்ரீத் பண்ண முடியல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே சரி சரி, இப்போ பிரேக் எடுத்துக்கணும்ல, மறுபடியும் என்னை கிஸ் பண்ண விடுறியா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்வீங்க. ஏ ப்ளீஸ், நான் ஒரே ஒரு தடவை கிஸ் பண்ணிக்கிறேன், உன்னோட லிப்ஸு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. லிப்ஸு டேஸ்டியாக இருக்குமா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்வீங்க. ஏ ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை என்னை கிஸ் பண்ண விடுறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸை பவுட் பண்ணுவீங்க. மறுபடியும் உங்கள் லிப் மேலே கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே உங்களோட சாரீ பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. அப்படியே சாரீ ஃபுல்லாக அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிகிட்டே உங்களை பெட் மேலே படுக்க வைக்குவாங்க. அவங்களும் ஓவர் ஆவாங்க. 2 பேரோட ட்ரெஸ்ஸும் ஃப்ளோர் மேலே இருக்கும். உங்களுக்கே தெரியலங்க, 2 பேரும் ஆல்கோஹால் எஃபெக்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாதவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் சென்ஸுக்கு வந்ததுக்கப்புறமா என்னவா இருக்கோ இவங்க 2 பேரோட ரியாக்ஷன், அங்கே என்ன நடந்திருக்கோன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இப்போ டைம் ஸ்கிப் ஆகிருக்கோம். ஜேகே வந்துட்டு ஹெவியாக ப்ரீத் பண்ணி அப்படியே வயன் பக்கத்தில் போய் படுக்குவாங்க. வயனும் ரொம்ப ஹெவியாக ப்ரீத் பண்ணிக்குவாங்க. ஃபஸ்ட்டே அந்த ஆல்கோஹால் எஃபெக்ட் வேறு. ஜேகே வந்துட்டு 2 பேருக்கும் பிளாங்கெட் போத்திட்டு உங்களை அப்படியே கிட்ட புல் பண்ணிக்குவாங்க. நீங்களும் அப்படியே போய் அவங்க செஸ்ட்டுக்குள்ளே ஸ்னகல் பண்ணிக்குவீங்க. 2 பேரும் செம்ம டயர்டாக இருக்குவீங்க. அப்படியே தூங்கிடுவீங்க. டைம் ஸ்கிப் ஆகும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தூக்கத்துலேயே இன்னும் ஜேகேவோட அந்த பேர் செஸ்டில் உங்களோட ஃபேஸை வச்சு ஸ்னகல் பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே கூட உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்டே இருக்குவாங்க. அவங்க கை மேலே உங்கள் தலை இருக்கும். சடனாக உங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குவீங்க. பார்த்தா ஜேகே ஃபேஸ் உங்கள் ஃபேஸ் கிட்டே இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக வைட் ஐஸில் ஜேகேயே பார்த்து உங்கள் பிளாங்கெட் ஓப்பன் பண்ணி பார்க்குவீங்க. பார்த்தா நீங்கள் நேக்கடாக இருக்குவீங்க, எந்த ட்ரெஸ்ஸும் இருக்காது. ஜோராக கத்திக்குவீங்க. ஜேகே புஷ் பண்ணிவிட்டு அவங்களும் தூக்கத்துலேருந்து சடனாக எழுந்திரிச்சி உக்காருவாங்க. அவங்க தலையை பிடிச்சிட்டு பா, ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, அப்படியா கத்துவேன் அப்படின்வாங்க. நீங்கள் பிளாங்கெட் உங்கள் செஸ்ட்கிட்ட வச்சுன்னு உக்காந்துக்குவீங்க. அவங்க உங்களை பார்த்து ஏய் யார் நீ, ஏன் ரூமில் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குவாங்க. சார், நான் எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கு தெரியல சார். ஒரு நிமிஷம், இது ஏன் ரூம் கிடையாது,
அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகும் நேற்று பார்ட்டிக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்குவாங்க, அந்த ஹோட்டலோட ரூமுன்னு. அவங்களும் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது ரியலைஸ் பண்ணுவாங்க. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலை மேலே கை வச்சுன்னு உட்காந்துக்குவாங்க. அப்போ நீங்கள் சத்தியமாக எனக்கு தெரியல சார், இங்கே எப்படி வந்தேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்போ தான் ஜேகேக்கு ஃப்ளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வரும், நைட்டு நடந்தது எல்லாமே. ஏன்னா அவங்க வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணி பழக்கம் இருக்கும். ஸோ அவங்க கொஞ்சம் சாபராக இருப்பாங்க. உங்களுக்கு சுத்தமாக அந்த பழக்கமே இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்காது. ஷிட், நான் தான் அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணிட்டேன். ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஹானி தெரிஞ்சா அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே யோசிச்சுக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள், கடவுளே நான் என்ன பண்ணி தொலைச்சிட்டேன், நான் எப்படி இங்கே வந்தேன்? ஐயோ இந்த அம்மா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இன்னொரு பக்கம் ஜேகே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுக்குவாங்க. இதை பாரு, அழுவாத, ஒரு நிமிஷம் அழுவாத அப்படின்வாங்க. எப்படி சார் அழுவாமல் இருக்க முடியும்? ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த தப்பு பண்ணக்கூடாதோ அந்த தப்பு நான் பண்ணியிருக்கேன் சார். இப்போ எப்படி அழாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ ஜேகே, இதை பாரு, தப்பு நடந்துருச்சு, இப்போ நீ அழுந்த உடனே எல்லாம் சரியாயிடுமா? கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கலாம், அடுத்தது என்ன பண்ணோன்னு அப்படின்வாங்க. அடுத்தது என்ன சார்? ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் என்னோட பாஸ். வெளியில் இது தெரிஞ்சிச்சுன்னா வேணும்னு நானே பணத்துக்காக உங்களை இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கின்னு என் பற்றி தான் தப்பாக பேசுவாங்க சார். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வேறு ஆயிருக்கு, என்ன எல்லாரும் கேவலமாக பேசுவாங்க சார். சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, இந்த விஷயத்தை பற்றி வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. நீ என்ன பேசுகிற? நம்ம 2 பேருக்குள்ளே நடந்திருக்கிறது அவ்வளோ சின்ன விஷயமா? அதுலேயோ நான் என் ஃபியான்ஸக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி மறைக்கிறதில்ல. அப்படி மறைச்சிட்டாக்கா நான் அவளுக்கு துரோகம் பண்ண மாதிரி. நான் கண்டிப்பாக அவகிட்ட சொல்ல போகிறேன், எங்கள் அப்பா அம்மா கிட்டே கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ப்ளீஸ் சார், வேணாம் சார் ப்ளீஸ், நீங்கள் பணக்காரங்க சார், உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, என்ன தான் எல்லோரும் கேவலமாக பேசுவாங்க சார். நானே இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு கேட்டுன்னுக்கிறேன் சார், வேணாம் சார் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அவங்க கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணி உட்காந்துட்டு, சரி உனக்காக நான் யாருக்கிட்டையும் சொல்ல, ஆனால் எனக்கு அது ஒரு கில்ட் ஃபீலிங் மாதிரி இருக்கும், எனக்கு என்ன பண்ணோன்னே தெரியல, ஐம் சாரி. சாரின்ற வேர்டு கூட ரொம்ப கேவலமாக தெரியும், ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்வாங்க. இதில் நம்ம 2 பேர்தும் தப்பில்லை சார், ஏன்னா நம்ம 2 பேரும் குடிச்சிருந்ததுனால நம்ம சென்ஸில் இருக்கல, இந்த பெரிய தப்பு நடந்துருச்சு. அப்போ ஜேகே வந்துட்டு எந்திரிச்சு போய் அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்குவாங்க, உங்களுக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு 2 காலையும் கீழே வைக்குவீங்க, பயங்கர வலி உங்களுக்கு. அப்படியே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உக்காந்துடுவீங்க பெட் மேலே. ஜேகே வன்மதி கன்சர்னில் என்னாச்சு அப்படின்வாங்க. எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகேக்கு தெரிஞ்சிருக்கோம் இது உங்களோட ஃபர்ஸ்ட் டைம்னு. அப்போ அவங்க ஐம் சாரி, இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பக்கத்தில் வருவாங்க. அப்போ நீங்கள், இல்லை இல்லை பரவாயில்ல சார், நானே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. பட் ஜேகே வந்துட்டு அது எதுவுமே கண்டுக்காமல் உங்களை டக்குன்னு ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகேயே பார்த்துன்னுக்குவீங்க. அவங்க உங்களை தூக்கிட்டு போய் பாத்ரூம் கிட்டே விடுவாங்க. நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வருவீங்க. ஜேகே வந்து பெட் மேலே உட்காந்துக்குவாங்க. உங்களை பார்த்துட்டு, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. வயன் சார் அப்படின்னு சொல்வீங்க. ஓ வயன், நான் இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்ததே இல்லை அப்படின்வாங்க. உங்களோட பல கம்பெனிஸில் ஏதோ ஒரு பிரான்ச்சில் வேலை செய்கிற எம்ப்ளாயி சார், நீங்கள் என்ன பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, அது வந்து வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்டு எடுத்து உங்ககிட்ட கொடுக்குவாங்க.
நீங்கள் அத்தை கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. இது இது என்ன சார் அப்படின்னு கேட்குவீங்க. ஆக்சுவலி இதை நீ வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது தேவைப்படும் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்ன சார், நான் உங்ககிட்ட யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணதுனால நீங்கள் என்னை வேறு மாதிரி பொண்ணுன்னு நினச்சிட்டிங்களா? நான் காசுக்காக இப்படிலாம் பண்ணுறேன்னு நினச்சின்னுக்கிறீங்களா சார்? இதெல்லாம் எதுவும் தேவையில்லை சார் எனக்கு அப்படின்வீங்க. அப்போ ஜேகே, சேச்சே நான் அதுக்காக தரல, நீங்கள் எப்படியா வேணுமாந்தாலும் நினச்சிக்கோங்க சார், ஆனால் எனக்கு இது வேணாம் சார். நீங்கள் என்னை ஒரு கேரக்டர்லெஸ் மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருக்கிறீங்க சார். அதுவும் இல்லாமல் நீங்கள் இது கொடுக்கறதுனால நான் எதை எழுந்தனோ அது எனக்கு திருப்பி கிடைச்சிடுமா? இல்லையே சார். சாரி வயன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் பரவாயில்ல விடுங்க சார், நீங்களும் எவ்வளோ தடவை சாரி கேட்குவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, இது நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ வேணாம் சார், முதல்ல நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் நிதானமாக வாங்க, யாராவது பார்த்தா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்வீங்க. நான் வரேன் சார், பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிருக்குவீங்க. ஜேகே வந்துட்டு நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்து, இந்த பொண்ணு டிஃப்ரெண்ட்டாக இருக்காளே, இவ இடத்துல வேறு ஏதாவது பொண்ணு இருந்ததுன்னா இவ்வளோ நேரத்துக்கு கத்தி பிரச்சனை பண்ணிட்டுக்குவாங்க. இந்த பொண்ணு என்னடான்னா என்னோட ரெப்புடேஷன் பற்றி யோசிக்கிறாளே, பாவம் அவள் கூட விக்டிம் தான். நான் கொடுத்த கார்டு கூட வாங்கலை, அவன் நினச்சிருந்தா இத்தையோ ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கின்னு என்ன வேணுமா இருந்தாலும் பண்ணியிருக்கலாமாயிடுச்சு. பட் ஷீஸ் டிஃப்ரெண்ட், இவன் மேலே எனக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு அவங்களே சொல்லிக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிருக்குவீங்க, பட் உங்களுக்கு சமாதானமே இல்லை. அங்கே வந்துட்டு ஜேகே முன்னாடி நீங்கள் ஓகே மாதிரி பேசியிருக்குவீங்க, பட் உங்களுக்கு உள்ள கில்ட்டு ரொம்ப ரொம்ப சேடாக இருக்குவீங்க. எங்கே நின்னாலும் அழு வந்தனுக்கோ உங்களுக்கு. நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே உங்கள் அம்மா, ஏய் வையன் எங்கடி போயிட்டு இருந்த நீ, நேற்று நைட்டு பார்ட்டிக்கு போனவன், நான் என்ன ஆச்சு ஏதாச்சும்னு எப்படி பயந்துட்டு தெரியுமா, அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது, ஃபோன் எங்கடி வச்சுருந்தேன், நான் இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன் பார்த்தியா அப்படி இப்படின்னு கத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே பேசாமல் அப்படியே போய் உங்கள் அம்மாவே ஹக் பண்ணிடுவீங்க. உங்கள் அம்மா டக்குன்னு சைலண்ட் ஆகிட்டு, என்னாச்சு வையன், என்ன ஏன் ஒரு மாதிரியாக இருக்கே, ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா, யார் கூடாவது சண்டை போட்டியா, யாராவது ஒன்று கேலி பண்ணாங்களா, என்னதான் ஆச்சு சொல்லி தொலையண்டி, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், ஒன்றும் இல்லைம்மா, ஏன் உன்னை சும்மாலாம் வந்து ஹக் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. ஏய் எனக்கு பயமாக ஆயிடுச்சுடி, என்ன ஆச்சோன்னு, சரி நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன் அப்படின்வாங்க. நீங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ரூமுக்கு போய் பாத்ரூமில் போய் டோர் லாக் பண்ணின்னு ஷவர் ஆன் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுவீங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தீங்க. ஏன்னா உங்களுக்கு நடந்துக்கிறது சின்ன விஷயம் இல்லைங்க. இன்னொரு பக்கம் ஜேகேயும் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிருக்குவாங்க. அவங்க அம்மா அப்பா பாட்டி எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்குவாங்க. ஏய் ஜேகே, எங்கடா போயிட்டு இருந்தேன், நைட்டு ஃபுல்லாக நீ வீட்டுக்கே வரலையா, அங்கேயே இருந்துட்டியா, இல்லை யாரையாவது மீட் பண்ண போயிருந்தியா அப்படின்வாங்க. பட் ஜேகே காதில் இது எதுவுமே விழலை. ஏன்னா அவங்க ஃபுல் அந்த கில்ட்டிலேயே இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து ஸ்டெப்ஸ் ஏறி அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. இவனுக்கு என்னங்க ஆச்சு, நம்ம இங்கே பேசிகிட்டே இருக்கோம், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கா அப்படின்வாங்க. அப்போ அவங்க பாட்டி, மேபி நேற்று நைட் பார்ட்டிக்கு ஹானி வரல, அதால் அவன் அப்செட்டாக இருக்கான்னு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகே அவங்க ரூமுக்கு போய் டோர் க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக போய் பெட் மேலே தான் படுத்து சீலிங்கே பார்த்துக்குவாங்க. சே, நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா ஹானி. அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இக்னோர் பண்ணிடுவாங்க. பட் மறுபடியும் ரிங் ஆகும். சரி இன்ட்ரெஸ்டே இல்லாமல் மறுபடியும் ரிசீவ் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்வாங்க. என்ன ஜேகே, ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லை உன் வாய்ஸில் அப்படின்வாங்க. நேற்று நான் வரலன்னு கோச்சின்னுக்கிறியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்,
நான் அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி பார்க்க போனால் ஹானி வந்துட்டு நேற்று பார்ட்டிக்கு வரல, அதுக்கு ஜேகே வந்து கொஞ்சம் சேடாக இருக்கணும், அவங்கக்கிட்ட பேசணுன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஜேகே வந்துட்டு எதுவுமே கண்டுக்க, அவங்க வராதது இவங்களுக்கு ஒன்றும் அஃபெக்டே ஆகாதத மாதிரி இக்னோர் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க ஜேகே மேபி கோமா இருக்குவான்னு தெரியுது, இன்னைக்கு எப்படியாவது சாயங்காலக்குள்ளே போய் அவனை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்குவாங்க ஹானி. இப்படியே டைம் டேஸ் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கோ. நீங்கள் 2 பேரும் அந்த இன்சிடெண்ட்டை மறக்கல. ஜேகேக்கு வந்துட்டு நிமிஷத்துக்கும் கில்ட்டாக ஃபீல் ஆகினே இருக்கோ, உங்கள் பற்றியே யோசனை வந்துன்னுக்கோ. நீங்கள் வந்துட்டு எப்படின்னா தப்பு பண்ணிட்டோமே, அது தப்பு பண்ணது இல்லாமல் அம்மா கிட்டேருந்து வேறு மறைச்சிட்டோம். உங்கள் க்ரஷை பார்த்தப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஃபீலிங்காக எனக்கோ, என்னமோ ஒரு சீட்டிங் பண்ணிட்ட மாதிரி. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறது கூட கம்மி பண்ணிட்டுக்குவீங்க. இன்னொரு பக்கம் ஹானி வந்துட்டு ஜேகே கூடவே இருக்குவாங்க. அவங்க 2 பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்குவாங்க. இப்போது உங்கள் சீனியர்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணிக்குவாங்க உங்கள் ஆஃபீஸில். ஏய், உனக்கு பீட்சா வாங்கிட்டு வான்னு சொன்னோம் இல்லை, ஒரு தடவை சொன்னால் புரியுறது இல்லையா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஆக்சுவலி மேம், அது வந்து இப்போ நான் எப்படி போய் வாங்கிட்டு வருவேன், இது ஆஃபீஸ் ஹவர்ஸ், சார் கேட்டாக்கா அப்படின்னு சொல்வீங்க. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, அவங்க கேட்டால் நான் சொல்லிக்கிறேன், நீ போய் ஃபஸ்ட்டு பீட்சா வாங்கின்வா அப்படின்வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் நோட் பண்ணுவீங்க. அப்போ அவங்க ஹலோ எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மேம் எல்லாருக்குமா, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை மேம். உங்ககிட்ட பணம் இல்லையா? என்ன வயன் இப்படி சொல்கிற? அம்மா இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ளீஸ் சீக்கிரமாக போ, எங்களுக்கு எல்லாருக்குமே பசிக்குது. கைஸ், உங்களுக்கு எல்லாம் பசிக்குது தானே அப்படின்வாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எஸ் வி ஆர் வெரி ஹங்க்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். மேம் ப்ளீஸ் மேம், நிஜமாக என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. இப்போ நீ இங்கேயே நின்றுட்டு அழுந்துட்டு இருக்குவியா, இல்லை போய் நம்மளுக்கு பீட்சா வாங்கின்னு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜோராக புஷ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன கீழே விழணும், அப்போ யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் ஆப்போசிட் சைடில் நிற்குவாங்க. நீங்கள் அவங்களோட ப்ராட் செஸ்ட் மேலே போய் இச்சிக்குவீங்க. அவங்க வேறு யாரும் இல்லைங்க, ஜேகே தான். எல்லோரும் ஃபுல் ஷாக் ஆகிடுவாங்க. நீங்களும் ஃபுல் ஒரு மாதிரி பயந்துருவீங்க. நீங்கள் அவங்கள பார்த்த உடனே என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போது சார், அவள் வந்து இதிலெல்லாம் தப்பாக என்ட்ரி பண்ணிட்டு இருந்தான், அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அவள் வந்து நம்மளே எதிர்த்து பேசின சார், அதனால கோவத்தில் அவளை புஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுவாங்க. ஜேகே வந்துட்டு உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் டக்குன்னு ஜேகே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு ஹெட் நோட் பண்ணுவீங்க. யூ ஆர் ஃபயர்ட், கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ் அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக் ஆகிடும் யாரை சொன்னாங்கன்னு. நீங்கள் ஜேகே பார்க்குவீங்க, பார்த்தா அவங்க அந்த ஒரு பொண்ணு உங்களை புள்ளி பண்ணியிருக்குவாங்க இல்லையா, அவங்க டைரெக்ஷன்லேயே பார்த்து சொல்லியிருக்குவாங்க. சார், நான் என்ன சார் பண்ணேன், எதுக்கு சார் என்ன ஃபயர் பண்ணியிருக்கிறீங்க சார், சார் ப்ளீஸ் சார் அப்படின்வாங்க. இங்கே என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் நாங்கள் வந்து பார்த்தேன். அட்லீஸ்ட் நீ பண்ண தப்பை நீ ஒத்துனுந்தா கூட நான் உன்னை ஃபயர் பண்ணியிருந்துக்க மாட்டேன். ஆனால் நீ என்னடானா கேவலமாக அந்த பொண்ணு மேலேயே பழி போடுறியே. இந்த மாதிரி புள்ளி பண்ணுற ஒரு எம்ப்ளாய் என் ஆஃபீஸ்க்கு தேவையே இல்லை, இங்கேருந்து ஃபஸ்ட்டு நீ வெளியே போ அப்படின்வாங்க. அவங்க வந்துட்டு உங்களையே பார்த்து முறைக்குவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து என்ன முறைக்கிற, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்வாங்க. அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. மிஸ் வயன் கேபினுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. உங்களுக்கு ஃபுல்லு ஷிவர் ஆயின்கோ. அந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறமா நீங்கள் ஜேகே மீட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இன்றைக்கி மறுபடியும் அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அப்படியே தைரியமாக உள்ளே போவீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ் கமின் அப்படின்வாங்க. நீங்கள் உள்ளே போய் அவங்க டேபிள் முன்னாடி நிற்கிவீங்க. அவங்க உங்களையே பார்த்து எதுக்கு வயன் நீ இப்படி இருக்க, அவங்க உன்னை அவ்வளோ புள்ளி பண்ணின்னுக்கிறாங்க, உனக்காக நீ பேசணும் வயன். எல்லா டைம்லையும் யாராவது ஒருத்தர் வந்து உன்னை சேவ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காத. நீ இவ்வளோ இன்னோசென்ட்டாக இவ்வளோ பயந்துருந்தா எப்படி வயன் ஃப்யூச்சரில் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை சார், நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இந்த மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் ஏன்னு கேட்குற. அவங்க அந்த மாதிரி உன்னை புள்ளி பண்ணும்போது நீ உனக்காக ஸ்டாண்ட் எடுக்கலைன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஈஸியாகிடும் பையன்.
அட்லீஸ்ட் இனிமேல் அது அப்படி இருக்காத, புரியுதா அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ நான் கிளம்பட்டுமா சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே சரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆயிருக்கோ. இப்போது வர வர ஏன்னா உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாத மாதிரி ஆகிட்டுக்கோ. அடிக்கடி தலை சுற்றுறது, ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனு, ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுறது, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிற அவ்வளோ சிம்டம்ஸும் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்ன்னு காமிச்சின்க்கோ. உங்களுக்கு ரொம்ப பயமாயிடும். நீங்கள் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் போய் ஒரு ப்ரெக்னென்சி கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணியிருக்குவீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது பாசிட்டிவ் வந்துடும். நீங்கள் பயங்கரமாக அழுதுருக்குவீங்க. என்ன பண்ணுன்னே தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. நீங்கள் வந்து ஆஃபீஸில் தான் டெஸ்ட் பண்ணியிருக்குவீங்க. ஏன்னா வீட்டில் டெஸ்ட் பண்ணால் அவங்க அம்மாவுக்கு தெரிய வந்துடும்னு. பட் உங்கள் பேட் லக்கு பிரியாக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் பாத்ரூம் போகும்போது ஒளிஞ்சுன்னு அவங்க உங்கள் பின்னாடியே வந்திருக்குவாங்க. டவுட் வந்துட்டு அப்போது நீங்கள் உள்ளே அழுறதை கேட்டு, ஏய் வையன், இப்போ நீ டோர் திறக்க போறியா இல்லை நான் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு வரட்டா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஸ்லோவாக டோரை அன்லாக் பண்ணுவீங்க. அவங்க வாஷ்ரூம் உள்ள வந்துட்டு, என்ன ஆச்சு வையன், எதுக்கடி இப்படி அழுதுன்னுக்கிற, என்ன ஒளிஞ்சு எடுத்துன்னு வந்த நீ அப்படின்வாங்க. பிரியா அப்படின்வீங்க. என்ன சொல்லு வையன், என்ன ஆச்சுடி, எனக்கு பயமாக இருக்குடி உன்னை பார்த்தா அப்படின்வாங்க. பிரியா, எந்த பொண்ணும் பண்ணக்கூடாத தப்பை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. என்ன, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்வாங்க. அம்மா, உன் கையில் என்னது இது அப்படின்வாங்க. நீங்கள் ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி காமிக்குவீங்க. ஃபுல் ஷாக் ஆகிடுவாங்க. என்னடி இது, ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு பாசிட்டிவ்க்குதடி அப்படின்வாங்க. எப்படி வையன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அன்றைக்கி பார்ட்டியில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்குவீங்க. பட் யாருன்னு சொல்ல மாட்டீங்க. யாரடி அது, தெரியலடி, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுவீங்க. ஏன்னா ஜேகேன்னு சொன்னால் சும்மா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி சொல்கிறேன், யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க குழந்தைய நீ வயிற்றில் வச்சுக்கிறியடி அப்படின்வாங்க. இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? இல்லைடி. பின்ன இப்போ என்ன பண்ணணுன்னு இருக்கே நீ அப்படின்வாங்க. எனக்கு தெரியல பிரியா அப்படின்னு சொல்லிட்டு அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அவங்க உங்களை ஹக் பண்ணிவிட்டு சமாதானப்படுத்திக்க வையன், நான் உனக்கு ஒன்று சொல்கிற, தப்பாக எடுத்துக்காத அப்படின்வாங்க. சொல்லு. ஆக்சுவலி இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு உனக்கு தெரியாது. உனக்கு இன்னும் கல்யாணம் வேறு ஆகலை. இப்படி ஒரு குழந்தை உனக்கு பிறந்துச்சின்னா உன்னை எல்லாரும் தப்பாக பேசுவாங்கடி. உன்னை மட்டும் இல்லை, அந்த குழந்தையும் கஷ்டப்படும். நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத அப்படின்வாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டையே பார்க்குவீங்க. பேசாமல் நீ அபார்ஷன் பண்ணிடுவையன், இந்த விஷயம் யாருக்கும் தெரியப்படுத்தாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்னடி சொல்கிற, நான் பண்ண தப்புக்கு அந்த அப்பாவியை எதுக்காகடி கொல்ல சொல்கிற அப்படின்வீங்க. வையன், இப்போ நீ இந்த அபார்ஷன் பண்ணலன்னா நீ சொன்ன அந்த அப்பாவி குழந்தை இந்த உலகத்தில் வந்து எவ்வளோலாம் ஃபேஸ் பண்ணும் தெரியுமா? ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணு வையன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், பிரியா சொல்கிறது கரெக்ட் தான், இந்த குழந்தைக்கோ எந்த ஃப்யூச்சரும் இல்லை. இந்த குழந்தைக்கு அப்பா பாசம் கிடைக்காது. இந்த குழந்தை பிறந்து ஒரு வேளை ஜேகே சார் தெரிஞ்சிச்சின்னா அவருக்கும் பிரச்சனை ஆகிடும். வேணாம், என்னால் எந்த பிரச்சனையும் வேணாம். பேசாமல் பிரியா சொல்கிற மாதிரி நான் அபார்ஷன் பண்ணிக்கிட்டு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே யோசிச்சுட்டு உங்கள் ஐஸ் எல்லாம் வைப் பண்ணி, சரி நான் அபார்ஷனுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்வீங்க. அப்போது சரி, நாளைக்கு எப்படியோ சாட்டர்டே இல்லை, லீவ் இருக்கோ, நீ உங்கள் அம்மா கிட்ட நானும் நீயும் வெளியே போகிறோன்னு சொல்லிவிடு. நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு நீ என் கூடவே என் ஹாஸ்டலே ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறமா நீ உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியா, அம்மாக்கிட்டே ஏற்கனவே நிறைய போய் சொல்லிட்டேன், இப்போது இதையும் மறைச்சிடுனா எப்படி அப்படின்னு சொல்வீங்க. வானவையன், இந்த விஷயத்த ஆண்டிக்கு தெரிய வைக்காத, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே ஆகிடோடி. எந்த அம்மாவுக்கு தான் அவங்களோட பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அது யாருன்னே தெரியாது உங்கள் குழந்தைக்கு அப்படின்னா அவங்க மனசு இவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு
அங்கே வந்து போயிருக்குவீங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பிரியா சொன்ன மாதிரியே உங்கள் அம்மா கிட்ட நீங்களும் அவங்களும் பிக்னிக் போயிருக்கிற மாதிரி சொல்லியிருக்குவீங்க. உங்கள் அம்மா கூட ஓகே சொல்லியிருக்குவாங்க. ஏன்னா உங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஃப்ரீ ஜாலி டைப்பு. நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கூட ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்குவீங்க, ஃபுல் நர்வஸாக உங்கள் ஃபீட்டை டேப் பண்ணிகிட்டே உட்காந்துருக்குவீங்க, உங்கள் ஃபிங்கர்ஸ்லாம் ப்ளே பண்ணிவிட்டு. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, என்னடி நர்வஸாக இருக்கா? ஆமாடி, ரொம்ப பயமாக இருக்குது, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. இதை பார்வையன், இப்போ எடுத்திருக்கிற இந்த டிசிஷன் ரொம்ப கரெக்டானது, சேஞ்ச் பண்ணிக்காத, நான் இருக்கே கூட, ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் போய் நர்ஸுக்கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன், அந்த ப்ரொசீஜரெல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு எந்திரிச்சு போவாங்க. நீங்கள் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து பார்த்துக்குவீங்க. உங்கள் பக்கத்தில் 2 பேர் லேடிஸுங்க வந்து உட்காருவாங்க. அவங்க வந்து சீரியஸாக பேசினுக்குவாங்க. நான் சொன்ன அத்தை, நீங்கள் எதுக்காக ஸ்டெப்ஸ் ஏற போனீங்க? இப்போ பாருங்கள் எப்படி சுலுக்கிட்டுக்குது கால். உங்கள் எதிரில் ஒரு வயசான லேடி வந்துட்டு நடக்க முடியாத நடந்துன்னு வந்துன்னுக்குவாங்க. பட் அவங்க என்னென்னா கீழே விழுந்துட போகிறாங்கன்ற டைமில் நீங்கள் ஓடி போய் அவங்கள பிடிக்குவீங்க. பாட்டிமா பார்த்து, கீழே விழுந்துட்டுக்குவீங்களே அப்படின்னு சொல்வீங்க. தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ், என் காலில் ஒரு சின்ன சுளுக்கு, என்னால் நடக்க முடியல, நீங்கள் எதுக்காக தனியாக நடந்துன்னு வந்துன்னுக்கிறீங்க? உங்கள் கூட யாருமே வரலையா அப்படின்னு கேட்குவீங்க. அது வந்து என் மருமக வந்திருக்காம்மா, அவள் வந்து டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வரேன், நீங்கள் இங்கே இருங்கன்னு சொன்னால் என்னால் ஒரே பக்கம் சும்மா உட்கார முடியல, நானே நடந்து பார்க்கலாமேன்னு எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், என்ன பாட்டிமா கீழே கீழே விழுந்துருந்தா அப்படின்னு சொல்வீங்க. அதான் விழல இல்லை, நீ வந்து பிடிச்சிட்ட இல்லை அப்படின்வாங்க. அதுக்குள்ளே அவங்க மருமக ஓடி வருவாங்க. அத்தை, உங்களை அங்கே உட்கார தானே சொன்னேன், இங்கே என்ன பண்ணின்னுக்கிறீங்க? உங்களால் சரியாக நடக்கக்கூட முடியல, நீங்கள் ஸ்லிப்பாக கீழே கீழே விழுந்துருந்தா அப்படின்வாங்க. அதான் நான் வீழறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து என்னை பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஷாக்காக பார்க்குவாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்வாங்க. பரவாயில்லைங்க ஆண்டி, பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது அவங்க உங்களையே பார்த்து, உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் எங்கன்னு ஞாபகம் வரல அப்படின்வாங்க. தெரியல ஆண்டி அப்படின்னு சொல்வீங்க. அத்தை, அவங்க 2 பேரும் வந்துன்னுக்குறாங்க, அவங்க வர வரைக்கும் நம்ம இங்கே உக்காரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க, நீ எதுக்குமா அவங்க 2 பேருக்கும் சொல்லி தொந்தரவு கொடுத்துன்னுக்கிற, நம்ம 2 பேர் போயிடலாமா என்ச்சில்ல, ஒரு சின்ன சுளுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், சின்ன சுளுக்கு தான், நீங்கள் என் கண்ணு முன்னாடி விழுந்தப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க 2 பேரையே பார்த்து அட்மையர் பண்ணின்னுக்குவீங்க. அவங்க வந்துட்டு அங்கேயே உட்காந்து நிற்குவாங்க, நீங்களும் அவங்க பக்கத்துலேயே தான் உட்காந்து நிற்குவீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு, நீ கைனோகாலஜிஸ்ட்கிட்ட எதுக்காகம்மா செக்கப் வந்திருக்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணுவீங்க. நீ ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஸ்லோவாக அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் நோட் பண்ணுவீங்க. ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ், தனியாக வந்திருக்கேன் அப்படின்வாங்க. இல்லைங்க பாட்டி, என் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. என்னம்மா, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஃப்ரெண்டு கூடவா வருவாங்க, ஏன் உன் புருஷன் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்குவாங்க. அது அது வந்து அவர் வெளியூரில் இருக்காங்க, அதனால தான் அப்படின்னு சொல்வீங்க. உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியாது, ஸோ அவங்கக்கிட்ட எல்லாமே டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி ஹெசிடேட்டாக இருக்கோ, அதுக்கு தான் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருக்குவீங்க. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது உன் புருஷனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், இன்னும் இல்லை ஆண்டி, ஃபஸ்ட்டு செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்ஃபார்ம் பண்ணலான்னு அப்படின்னு சொல்வீங்க. என்னம்மா, கூடிய சீக்கிரம் தெரிய வை, ஏன்னா அவங்களும் குழந்தைக்கு அப்பா தானே, அவங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிற ரைட்ஸ் இருக்குது, நீ ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு ஃபுல்லு கில்ட் ஆகிடும், ஏன்னா ஜேகேக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிற ரைட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு சொல்லாமே அபார்ஷன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் டிசிஷன் எடுத்துட்டீங்க, அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். சடனாக அந்த வயசானவங்க வந்துட்டு உங்கள் வயிறு மேலே கை வைக்குவாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளின்ச் ஆகிடுவீங்க. அத்தை, என்ன பண்ணுறீங்க அத்தை அப்படின்வாங்க. தெரியல, என்னமோ இந்த குழந்தை நம்மளுக்கு சொன்ன மாதிரி ஃபீல் ஆகுது, என்னமோ ஒரு மாதிரி சந்தோஷமாக ஃபீல் ஆகிருக்குது. எனக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது கூட எனக்கு அப்படியே எங்கள் வீட்டில் யாரையும் ஒருத்தரவங்களை
பார்த்த மாதிரி ஆயின்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தை எமோஷ்னல் ஆகாதீங்க அப்படின்வாங்க. அப்போ அவங்க சாரிம்மா, அவசரப்பட்டு உன் வயிறு மேலே கை வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பரவாயில்ல பாட்டிம்மா, இதில் என்ன இருக்குது, இன்னும் ஒரு 2 மாதத்துல என் பேரனுக்கு கல்யாணம் ஆகிடும். அப்போது அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் இல்லை? ஐயோ, எப்போ தான் என் பேரனோட குழந்தைய பார்க்குறனோன்னு காத்துன்னுக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க மருமக வந்துட்டு அதெல்லாம் கனவு மாற்றி இருக்கு அத்தை எனக்கு. அவள் இப்போவே என் பையனுக்கு டைம் கொடுக்குறதில்ல, இன்னும் குழந்தைக்கெல்லாம் ஒத்துக்குவாளா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் பேசுன்னுக்கிறது உங்களுக்கு கேட்டுனுக்கோ, பட் நீங்கள் வந்துட்டு அதை இக்னோர் பண்ணிடுவீங்க, ஏன்னா அது அவங்களோட ஃபேமிலி மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சடனாக ஒரு வாய்ஸு, பாட்டி, அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் வைட் ஐஸில் டக்குன்னு திரும்பி பார்க்குவீங்க. பார்த்தா ஜேகே. ஆமாங்க, இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசி நின்று ஜேகேயும் அவங்க அம்மாவோ தான். ஜேகே உங்களை பார்த்துருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்துட்டு ஃபுல் டென்ஷனில் இருக்குவாங்க. அவங்க பாட்டி விழுந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் டக்குன்னு ஆப்போசிட் டைரெக்ஷனில் திரும்பிடுவீங்க. பாட்டி என்ன ஆச்சு பாட்டி, எப்படி விழுந்துட்டீங்க, ஏதாவது அடிபட்டுச்சா, அம்மா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்வாங்க. அப்போது ஜேகே, எனக்கு ஒன்றுமே ஆகலை, சின்னதாக ஒரு சுழுக்காவில் தான், அதுக்கு போய் உங்கள் அம்மா வீடே 2 ஆக்கிட்டா, உனக்கு உங்கள் அப்பாவுக்கு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகேயோட அப்பா, அம்மா எதுமா சின்ன விஷயம், கால் சுளுக்கிட்டுக்குதுன்னு சொல்கிறாங்க, ஏதாவது தலைகள் அடிபட்டிருந்தா என்னம்மா கதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ அதான் எனக்கு ஒன்றுமே ஆகலை இல்லை, எதுக்கு ஆளாளுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க, சரி இப்போது என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு கேட்குவாங்க ஜேகே. அப்போ அவங்க பாட்டி, ஒன்றுமே இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது, ஜஸ்ட் ஒரு சின்ன சுளுக்கு, டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எடுத்தால் கரெக்ட் ஆகிடும்னு சொன்னாங்க, போதுமா அப்படின்வாங்க. சரி நடுங்க, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பலாம், எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வாசனையே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, சரி நடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி எழுப்புவாங்க. அப்போ பாட்டி, இரு அந்த பொண்ணுக்கு சொல்லிட்டு வரேன் அப்படின்வாங்க. யார் பாட்டி அந்த பொண்ணு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜேகேயோட அம்மா அவங்க நடந்துன்னு சொல்லியிருக்குவாங்க. என்ன பாட்டி நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இரு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக உங்கள் பக்கத்தில் கூட்டிகிட்டு வருவாங்க. மா போயிட்டு வரேம்மா அப்படின்வாங்க. நீங்கள் ஸ்லோவாக திரும்பிங்க. ஜேகே வந்துட்டு ஃபுல் ஷாக் ஆகிடுவாங்க. அவங்க இப்போ தான் உங்களை பார்த்துருக்குவாங்க. வயன் அப்படின்வாங்க. அப்போ ஜேகேயோட பாட்டியும் அவங்க அம்மாவும் 2 பேரும் அவங்க சைடு திரும்பி பார்க்குவாங்க. ஜேகே, உனக்கு இந்த பொண்ணு தெரியுமா? ஆ பாட்டி, என் கம்பெனியில் தான் வேலை செய்கிறா இந்த பொண்ணு அப்படின்வாங்க. ஓ அப்படியா, கரெக்டு, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, அன்றைக்கி பாட்டிக்கு நீ வந்திருந்தல்ல அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கோ ஜேகேக்கோ ஹார்ட் பீட் ஸ்கிப் ஆகும். ஏன்னா பாட்டின்னு சொன்ன உடனே வந்திருந்தேன் மேம் அப்படின்னு சொல்வீங்க. என்னம்மா மேம்னு சொல்கிற, பாஸோட அம்மான்னு தெரிஞ்ச உடனே மேம்ன்ட்டியா, நீ என்ன ஆன்ட்டின்னே கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சரி ஜேகே, நீங்கள் பேசிட்டு வா, நம்ம போயின்னுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் பாட்டியும் கிளம்புவாங்க அவங்க அப்பா கூட. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு, நீங்கள் என்ன பண்ணுற வயன் அப்படின்னு கேட்குவாங்க. அது வந்து சார், எனக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை, அதனால தான் செக்கப்புக்கு வந்தேன் அப்படின்னு சொல்வீங்க. என்னாச்சு, தனியாக வந்திருக்கேன் அப்படின்வாங்க. இல்லை சார், என் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கேன், இப்போ தான் டாக்டர் கேபின்குள்ளே போகணும், இன்னும் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, நான் வேணா அவங்க கூட இருக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள், ஐயோ வேணாம் சார், என் கூட என் ஃப்ரெண்டு இருக்கா, நீங்கள் உங்கள் ஃபேமிலி பாவம், அவங்கள பாருங்கள். சரி, அண்ட் தேங்க்யூ வெரி மச் வயன், பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்மைல் பண்ணி ஹெட் டவுன் பண்ணுவீங்க. சரி, டேக் கேர், பை, ஏதாவது இருந்தால் எனக்கு கால் பண்ணு அப்படின்வாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்வீங்க. அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிருக்குவாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி அவங்க அம்மா வந்துட்டு பேசின்னுக்குவாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டியா அப்படின்னு கேட்குவாங்க அவங்க பாட்டி. பாட்டி பேசிட்டேன். அந்த பொண்ணை ரொம்ப அதிகமாக வேலையெல்லாம் செய்ய வைக்காத அப்படின்வாங்க. நான் எங்கே பாட்டி, அவள் வேறு பிரான்ச்சில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த பிரான்ச்சுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, அந்த பொண்ணை ரொம்ப வேலை செய்ய வைக்காத, அதுலேயும் இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ ஜேகே வந்துட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணி ஸ்மைல் பண்ணி அவங்க பாட்டியை உட்கார வச்சுட்டு, உனக்கு அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணிட்டான உடனே
அந்த பொண்ணுக்கு அதிகமாக வேலை கொடுக்கக்கூடாதா அப்படின்வாங்க. அவங்க பாட்டி, மக்கு ஜேகே, நான் அவள் ஹெல்ப் பண்ணான்றதுக்காக அவளுக்கு வேலை தராதேன்னு சொல்ல, அந்த பொண்ணு பாவம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இந்த மாதிரி டைமில் அவளுக்கு அதிகமாக வேலை தராது. அதுவும் இல்லாமல் அவன் புருஷன் கூட அவ கூட இல்லை தெரியுமா, வெளியூரில் இருக்காங்களா. அந்த பொண்ணு தனியாக இருக்கா. ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அப்போ உன் மேலே தானே வரும் அப்படின்வாங்க. ஜேகே வந்துட்டு ஃபுல் ஸ்டன்னாக நின்றுட்டுக்குவாங்க. ஜேகே, என்ன யோசிச்சுன்னுக்கிற, என்ன பாட்டி சொன்னேன் அப்படின்வாங்க. அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னேன் அப்படின்வாங்க. ப்ரெக்னெண்ட்டா? உனக்கு யார் சொல்லுந்து? அந்த பொண்ணு தான் சொன்னா. பாட்டி, ஆர் யூ ஷோர் அப்படின்வாங்க. ஐ எம் 100% ஷோர். உனக்கு அப்படி நம்பிக்கை இல்லைன்னா இதோ உங்கள் அம்மா கிட்டே கேளு அப்படின்வாங்க. அப்போது உங்கள் அம்மா, ஆமாம் ஜேகே, அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டா, ஆனால் பாவம் அவன் புருஷன் தான் ஊரில் இல்லை இந்த மாதிரி டைமில் அப்படின்வாங்க. அப்போ ஜேகே, அம்மா ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போவாங்க. அவங்க உங்களே தேடி தான் வந்திருக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் உங்கள் அப்பா, பாட்டி, கொள்ளு பாட்டி எல்லாம் பார்த்துட்டிங்களா? அம்மாவை மன்னிச்சிடுங்க. உங்களை இந்த உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்தை விட்டு அனுப்பின்கிறேன். இதில் அம்மாது கூட என்ன தப்பு இருக்கு இல்லையா? உங்கள் அப்பாவுக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆக போகுது. அதுவும் அவங்க லவ் பண்ணுற பொண்ணு கூட. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க லைஃபே தலைக்கெல்லாம் மாறிடும். நம்ம 2 பேரால யாருக்குமே எந்த தொந்தரவும் ஆனால் இல்லை. நீங்கள் சாமிக்கிட்டே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வயிறு மேலே கை வச்சுன்னு அழுதுன்னுக்குவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு உங்கள் ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு, வையன் சமாதானம் பண்ணிக்கோ வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே ஒரு நர்ஸ் வந்துட்டு, இங்கே மிஸ் வையன் யார் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், நான் தான் அப்படி எந்திரிச்சு நிற்குவீங்க. மேம், உங்களோட அபார்ஷன் ப்ரொசீஜருக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குவீங்க. தைரியமாக போயிட்டு வா, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இங்கே தான் நிற்கிறேன் அப்படின்வாங்க. அவங்க கண்ணில் டியர்ஸு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துட்டே அந்த நர்ஸ் கூட போவீங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிடுவீங்க. அவங்க வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் கவுன் எல்லாம் போட்டுட்டுடுவாங்க. நீங்கள் போய் ஸ்ட்ரெச்சர் மேலேயும் படுத்துருவீங்க. டாக்டர்ஸு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜேகே வந்துட்டு ஃபுல் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு அங்கே ஒரு நர்ஸ் போயின்னுக்குவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், இங்கே ஒரு பொண்ணு இருந்தாங்களே, அவங்க எங்கே அப்படின்னு கேட்குவாங்க. யார் சொல்லுங்கள்? அதான் சிஸ்டர், இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தாங்களே. ஓ, மிஸ் வையனா அப்படின்வாங்க. அவங்க தான். அவங்க இப்போ தான் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போனாங்க சார், அவங்களுக்கு உள்ளே அபார்ஷன் ப்ரொசீஜர் நடந்துனுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் நான்சென்ஸ் அப்படின்வாங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஓடி வருவாங்க. சார், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க சார்? வையன் எங்க? அவள் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கா. ஆப்ரேஷன் தியேட்டர் எங்கே சார்? ஆப்ரேஷன் தியேட்டர் எங்கே டேமேட் அப்படின்வாங்க. நேராக போய் லெஃப்ட் அப்படின்வாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி போவாங்க. என்னங்க நடக்க போகுது? நம்ம வையனுக்கு அபார்ஷன் ஆகிடுமா, இல்லை அதுக்குள்ளே ஜேகே போய் தடுத்துருவாங்களா? இது ஜேகேயோட ஃபேமிலிக்கெல்லாம் தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? எஸ்பெஷலி ஜேகேயோட ஃபியான்ஸுக்கு இன்னும் 2 மாதத்தில் அவங்க கல்யாணம் வேறு இருக்குது. வையனோட அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? என்னதாங்க நடக்க போகுது நம்ம வையன் லைஃப்பில்? எல்லாத்தையுமே லாஸ்ட் பார்ட், அதாவது பார்ட் 2ல் பார்க்கலாமா? இந்த இயரோட ஃபர்ஸ்ட் FF. ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.